ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. சித்ராவும் கௌதமும் சூர்யாவும் மகாவும் கடை போட்டிருக்க இடத்துக்கு போகிறாங்க. போன உடனேயே நம்ம சூர்யாவும் மகாவையும் அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, சித்ரா இருந்துட்டு மீடியாக்காரங்களை வர வச்சு நம்ம சூர்யாவும் மகாவையும் ஃபோட்டோ எடுத்து பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு ரொம்பவே கேவலப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம மகாவும் சூர்யாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்லி டிவி போட்டு எல்லாமே பார்க்குறாங்க. ரொம்பவே அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவும் மகாவும் இவங்கள சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாதனால அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம மகா இருந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த பெரியவரும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நடந்த விஷயத்தெல்லாம் அந்த பெரியவர்கிட்ட சொல்லுவோம். அந்த பெரியவர் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவும் மகாவும் அந்த பெரியவருக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவுக்கு கால் மேலே கால் வந்துட்டே இருக்கு. ஆனால் நம்ம சூர்யா இருந்துட்டு இருக்கிற டென்ஷனில் ஃபோன் பேசுகிற நிலமையில இல்லாமல் எந்த ஃபோனுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த ஃபோனை அட்டன் பண்ணால் அவருக்கு பெரிய விஷயம் காத்திருக்குன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, சூர்யாவும் மகாவும் வீட்டுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு. ஆனால் சூர்யா எடுக்கவே மாட்டாரு. மகா இருந்துட்டு, இங்கே பாருங்க சூர்யா, ஃபோன் யார் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து பேசுங்க, பேசினாதான் என்ன விஷயம்னு தெரியும், நீங்கள் பேசுங்க சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நம்ம சூர்யா இருந்துட்டு நான் பேசுகிற நிலைமையில இல்லை மகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த கௌதமை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க சூர்யா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாயிடும், நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க, ஃபோனை எடுத்து முதல்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சூர்யாவும் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பேசின உடனே நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு, சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணது யாரு, என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.